இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் லண்டன் வழிவகுக்கிறது ராதா லண்டனீஸ்வரின் பிரதிஷ்டையை பார்த்தோம். மேலும் தற்பொழுது ஜப்பான் பதிப்பாளர் டாய் நிப்பன் பேக் டு காட்ஹெட் புத்தகத்தின் பதிப்பிற்கு தயாராக இருக்கிறார். ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அப்படியா? அவருக்கு குறைந்தது ஒரு மொழியில் 20,000 பிரதிகளாவது அச்சடிக்க வேண்டும் என்கிறார். என்ன 20,000-மா? அவர் எதையும் பெரிதாகத்தான் செய்வார். சரி, நீங்கள் எனக்கு உறுதி கொடுங்கள். குறைந்தபட்சம் 5,000 பத்திரிகை பிரதிகளை வாங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் தயாராகிவிட்டால் நான் சான் பிரான்சிஸ்கோ, நியூயார்க், லண்டன் அங்குள்ளவர்களிடமும் 5,000 பிரதிகள் வாங்கச் சொல்வேன். ஆனால் முதலில் நீங்கள் உறுதி கொடுங்கள். சரி சுவாமிஜி, உங்கள் பக்தர்கள் நிச்சயம் இதை நிறைவேற்றுவோம். இப்பொழுது நான் அவரிடம் பெரிய அளவில் அச்சிடும்படி கூற முடியும். இல்லையேல் அவ்விதம் கூற முடியாது. இதனால் நம் கோயில்களுக்கும் லாபம் கிடைக்குமே. அதெப்படி சுவாமிஜி? நாம் அந்த பத்திரிகைகளை அச்சிட $750 கொடுக்கிறோம். ஆமா. அந்த $750 பதிலாக பேக் டு காட்ஹெட் 5,000 பிரதிகள் நமக்கு கிடைக்கும். இதன்படி ஒரு பத்திரிகையின் விலை 15 சென்ட் ஆகும். இப்பொழுது நாம் ஒரு பத்திரிகை 50 சென்ட் என்று விற்றால் நமது செலவான $750 என்பதையும் தாண்டி நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அல்லவா? அதுவும் சரிதான். நாம் 5,000 பிரதிகளில் 1,500 பிரதிகளை மட்டும் 50 செட்டுக்கு விற்றாலே போதும். நாம் போட்ட முதல் நமக்கு கிடைச்சிடும். பாக்கி இருக்கிற 3,500 பிரதிகளை விற்றா அதில் கிடைக்கிற அத்தனை பணமும் நமக்கு லாபம் தான். அதை நாம் பயன்படுத்திக்கலாம் சுவாமிஜி. ஆம், இதை நாம் சங்கீர்த்தனம் மூலமாக சுலபமாக செய்துவிட முடியும். பத்திரிகைகள் அதிகமாக விற்கும் பட்சத்தில் நாம் அதன் விலையை சற்று குறைத்து விற்கவும் இயலும் இல்லையா? ஆமாம் சுவாமிஜி, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். இது ரொம்ப நல்ல யோசனை தான். चिंतामणि प्रगर सदमसु कल्पवृक्ष लक्ष विरुद्धेषु सुरवीर अभिबालयन्दम लक्ष्मी सहस्र सदु संभ्रम सिव्यमानम
கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகம் பஜாமி. இது இந்த ஆன்மீக உலகை பற்றிய வர்ணனையாகும். ஸ்ரீ கிருஷ்ணனின் இல்லம். அங்கு ஒவ்வொரு இடமும் சிந்தாமணி கற்களால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு விருட்சமும் கற்பக விருட்சமாக விளங்குகிறது. ஒவ்வொரு பெண்மணியும் சௌபாக்கிய லட்சுமியாய் திகழ்கிறாள். இந்த ஆன்மீக உலகில் ஸ்ரீகிருஷ்ணன் மீது அளவற்ற ஆகர்ஷணம் இருக்கிறது. இங்கு இருவருமே ஆணும் பெண்ணும் காம இச்சைகளிலேயே என்றும் இருப்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் இதில் அதிக ஆனந்தம் உள்ளது. அதுவும் அலௌகீகமானது. மகிழ்ச்சி இங்கு அனைவரையுமே பற்றிக் கொள்கிறது. தோழன் தோழி போல் கிருஷ்ணனை நேசிக்கிறார்கள். இதுதான் கிருஷ்ண பாவனாமிர்தத்தின் பரிபூர்ணமாகும். ஏதேனும் கேட்க வேண்டுமா? ஆம், கிருஷ்ண பாவனாமிர்தம் தான் தன்னை காக்கும்னு ஒருத்தர் நிச்சயம் நம்புறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் மனசு மது மாதுன்னு திரும்பினா ஸ்ரீகிருஷ்ணன் அந்த எண்ணத்தை மாறும்படி செய்வானா சுவாமிஜி? ஆம், அவன் பக்தர்களை அப்படித்தான் தன் பக்கம் ஈர்க்கிறான். அவன் கிருஷ்ண பாவனாமிர்தத்தை முதலில் அளிக்கிறான். நானே என் அனுபவத்தில் கண்டேன். நான் இந்த இடத்திற்கு வர விரும்பவில்லை. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணன் அழைத்து வந்தான். அவன் எனக்கு மிகவும் உதவிகள் செய்தான். நாம் முட்டாள்தனமாக கிருஷ்ணனை விட்டு மற்றவற்றை விரும்பினால் கிருஷ்ணன் அவற்றை நம் மனதிலிருந்து நீக்கி விடுவான். ஏதேனும் கேட்க வேண்டுமா? ஆம் சுவாமிஜி, யாராவது எப்படியாவது காம எண்ணங்களை கிருஷ்ண பக்திக்கு திருப்ப முடியுமா? காம எண்ணங்கள் மாற்ற முடியாதவை அல்ல. நீங்கள் காமத்தின் மூலம் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை செய்ய முடியும். கிருஷ்ண பக்தர்களான குழந்தைகளை பெறுங்கள். அதை எவரும் தடுக்கவில்லை. நாம் எதை செய்தாலும் அதை மனதாரச் செய்ய வேண்டும். ஸ்ரீகிருஷ்ணனுக்காக செய்ய வேண்டும். கிருஷ்ண பக்த மாதாவும் தந்தையும் ஒன்றை முடிவு செய்ய வேண்டும். அவர்கள் தங்கள் குழந்தைகளை பௌதீக உலகிற்கு மீண்டும் வராதபடி வளர்த்து ஆளாக்க வேண்டும். இதுபோன்ற குழந்தைகளை எத்தனை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளுங்கள். சுவாமிஜி, நம்ம சங்கீர்த்தனத்தை எல்லாரும் தினமும் பக்தியோட பாடிட்டு இருக்காங்க. மிகவும் நல்லது. சைத்தன்ய மகாபிரபுவும் பிரச்சாரம் செய்வதற்கு இதுவே சிறந்த வழி என்றார். சைத்தன்ய மகாபிரபு மட்டுமல்ல, நமது தர்ம கிரந்தங்களும் கூட ஹரிநாம ஹரிநாம ஹரிநாமேவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதி அன்யதா. ஜபம் செய்யறதுல பக்தர்களுக்கு அதிக ஆனந்தம் கிடைக்குது சுவாமிஜி. அதுலேயும் விஷ்ணுதத் அவரை மாதிரி விடாம பாடுறதுக்கு நிச்சயமா வேற யாராலையும் முடியாது சுவாமிஜி. ஆம், நான் அறிவேன். அவர் மிகவும் நல்லவர். அவர் ஒரு கந்தர்வனைப் போலவே கீர்த்தனம் செய்கிறார். சில நாட்கள்ல ஓவியங்கள் புத்தகங்கள் மூலமா $25 வரை சம்பாதிக்கிறோம். எத்தனை பத்திரிகைகளை விநியோகிக்கிறீர்கள்? கிட்டத்தட்ட 50. 50 பத்திரிகைகளா? மிக அதிகம்தான். நீங்களும் இது போலவே கடமையை செய்து வாருங்கள். சுவாமிஜி, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கிரிஃபித் பார்க்கில் கீர்த்தனைகள் பாடிய போது அங்கே நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. அவர்கள் அதை ரசித்தார்களா? ஆமாங்க சுவாமிஜி, அவங்களுக்கு விஷ்ணு தத்தும் ஸ்ரீமதியும் நடத்திய பொம்மலாட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நடன நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் கிருஷ்ண பாவன அமிர்தத்தை பற்றி பேசினால் மக்கள் நிச்சயம் வருவார்கள். ஆமாங்க சுவாமிஜி, அன்னைக்கு நாங்கள் 100 பேருக்கு மேலே பிரசாதம் விநியோகம் பண்ணோம். இந்த பிரசாதம் தான் நமது ரகசிய அஸ்திரமாகும்.
இந்த நிகழ்ச்சி நன்றாகவும் மக்களுக்கு பிடித்தும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்து போகிறீர்கள். இப்போது பக்தர்கள் அதிகரித்து விட்டனர். ஆகவே இங்கு நாம் ஒரு கோவிலை எழுப்பியாக வேண்டியது மிகவும் அவசியம். அவர்களை அழைக்க நமக்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். பூஜை செய்வதற்கும் பக்தர்கள் தங்குவதற்கும் ஏற்ப ஒரு கோவில் வேண்டும். நாம் எத்தனை நாட்கள் தான் பகவான் ஜெகநாதனை வீட்டில் பூட்டி வைத்து அவர் பக்தர்களிடமிருந்து விலக்கி வைப்பது? இது நாம் அவரை அவமதிப்பதாக அர்த்தம். இது மிக பெரும் அபராதமாகும். நாம் பகவானின் பூஜைக்கு ஒரு நல்ல இடத்தை தேடத்தான் வேண்டும். லாஸ் ஏஞ்சல்ஸில் நாம் ஒரு கோவிலை கட்டித்தான் ஆக வேண்டும். இக்கோயில் மூலமாக இனிமேல் இஸ்கானிற்கு ஒரு புது அத்தியாயம் தொடங்கப் போகிறது. இப்பொழுது நீங்கள் சென்று பகவான் ஜெகநாதனையும் ஸ்ரீகிருஷ்ண பகவானையும் என் இல்லத்திலிருந்து கொண்டு வாருங்கள். அவற்றை நான் இங்கு ஸ்தாபிதம் செய்கிறேன். அதன் பிறகு இங்கு தினமும் பூஜை நடக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமிஜி? அதற்கு அர்த்தம், தினமும் இறைவனுக்கு ஆரத்தி நடக்கும், பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். நான் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருகிறேன். சரிங்க. முரளிதரன் தேவாஹுதி, என்னங்க சுவாமிஜி? நீங்கள் கலைஞர்கள் தானே? ஆமாங்க. நான் தற்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தின் தசமஸ்கந்தத்திற்கு விளக்கம் எழுதுவதில் நேரம் செலவிடுகிறேன். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன தெரியுமா? கிருஷ்ணா த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் ஹெட். இதன் பிறகு வேறு புத்தகமும் எழுத துவங்குவேன். ரூபா கோஸ்வாமி எழுதிய அருமையான புத்தகம் அது. அந்த புத்தகத்தின் பெயர் தி நேச்சர் ஆஃப் டிவோஷன். இவ்விரண்டுமே கிருஷ்ண பாவனாமிர்தத்தை பிரச்சாரம் செய்வதற்கு மிகவும் உதவிகரமாய் இருக்கும். அந்த புத்தகங்களில் சில சித்திரங்களும் இடம்பெறும். அதற்கு எனக்கு சில ஓவியக் கலைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு சித்திரத்தை பற்றியும் நான் உங்களுக்கு விளக்குவேன். நீங்கள் வரைய முடியுமா? முயற்சி செய்கிறேன் சுவாமிஜி. நாங்க முழு முயற்சி செய்யறோம் சுவாமிஜி. நான் பாஸ்டனில் வசிக்கும் ஓவியர் ஜாதுராணியிடமும் இது போன்ற சித்திரங்களை வரையச் சொல்வேன். இந்த சித்திரங்கள் எனக்கு விரைவாக வேண்டும். அப்பொழுதுதான் புத்தகங்கள் வெளிவருவது தாமதம் ஆகாது. எவ்வளவு விரைவாக ஓவியங்கள் வரைகிறீர்களோ அவ்வளவு விரைவாக நானும் எழுத முடியும். இறைவன் கருணை நம் மீது எப்பொழுதும் இருக்கிறது. அதனால் நமக்கு எந்த குறையும் ஏற்படாது. நான் நேச்சர் ஆஃப் டிவோஷனை முடிக்க அவன் அருள் புரியட்டும்.
ஏனெனில் இந்த பொறுப்பை என் குரு என்னிடம் ஒப்படைத்தார். பரம பூஜ்யர் ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாத குரு. இல்லை இல்லை, இத்தனை பெரிய ஆசனத்திற்கு நான் அருகதையற்றவன். ஆனா சுவாமிஜி, இந்த ஆசனம் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு பொருத்தமானது தான். இதை எங்களோட அன்பளிப்பா நினைச்சு ஏத்துக்குங்க. அதோட உங்களுக்கு எதை கொடுத்தாலும் அது குறைவுதான். நான் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமென்றால் இதை நான் எனது குரு மகாராஜாவிற்காக ஏற்றுக்கொள்கிறேன். உங்களுக்கு மிகவும் நன்றி. இப்பதான் இந்த புத்தகம் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கு சுவாமிஜி. நீங்கள் அனைவரும் இந்த பகவத்கீதையை குறைந்தது ஒரு அத்தியாயமாவது தினமும் படியுங்கள். அதன் பிறகு இதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் அனைவருமே என்னைப் போல் உபதேசம் செய்ய முடியும். நான் பகவத்கீதை விஷயங்களை பற்றி பக்தர்களிடம் கேள்வி கேட்பேன். மிகச் சரியாக பதில் கூறுகின்ற பக்தர்களுக்கு பட்டம் வழங்கப்படும். அதன் பிறகு வேறு புத்தகம் வந்துவிட்டால் அதிலிருந்தும் கேள்விகள் கேட்கப்படும். பிறகு நான் பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், தி டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா, அத்துடன் தி நேச்சர் ஆஃப் டிவோஷன், இவற்றில் சிறந்து விளங்கும் பக்தர்களுக்கு பக்தி வேதாந்தத்தில் பட்டம் கொடுப்பேன். எனது அனைத்து பக்தி மைந்தர்களுக்கும் இந்த பட்டம் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும். இதுபோன்று பக்தி ஞானம் நமது குடும்பத்தில் பரம்பரையாக வளர்ந்து கொண்டே செல்லும். பக்தி வேதாந்தத்தில் பட்டம் பெற்ற பக்தர்கள் தனது சிஷ்யர்களுக்கு தீட்சையும் அளிக்கலாம். இந்த புத்தகத்தை சாமானியர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவருமே படிக்கலாம். நமது ஆரம்ப நிலை மாணவர்களும் கூட புத்தக ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும். இதனால் நாம் மற்றவர்களின் மனதில் இருக்கும் ஆத்ம விஷயத்தை மிகச் சுலபமாக அறிந்து கொள்ள முடியும்.
இப்போது நான் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கூறப்போகிறேன். நேச்சர் ஆஃப் டிவோஷன் புத்தகத்தை நான் எழுத துவங்கிவிட்டேன். சுவாமிஜி, ஒருத்தரோட சிந்தனை அவங்க குடும்பத்தை பற்றியோ நண்பர்களை பற்றியோ நாட்டை பற்றியோ இல்லை சமுதாயத்தை பற்றியோ இருந்தா அவர் எப்படி ஒருமுகமாக ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபிக்க முடியும்? மாயை நம்மை ஆட்கொள்ள வரும்போது அது கிருஷ்ண பாவனாமிர்தத்திலிருந்து நம் மனதை விலக்குகிறது. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபித்து மாயையை விரட்டி விடுங்கள். ஸ்ரீகிருஷ்ணன் உடன் இருக்கையில் மாயையைக் கண்டு ஏன் பயப்படுகிறீர்கள்? நாம் மிகுந்த சக்தி படைத்தவர்கள். ஆனால் அந்த சக்தி எது? அந்த சக்திதான் ஜபம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே சத்தமாக ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த பௌதீக உலகத்தில் நம்ம பயன்படுத்திட்டு வர பொருளெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்கு. ஆனால் பகவான் கிருஷ்ணனோட சக்தியை அளந்து பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட என்ன கருவி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த கருவி உன்னிடமே உள்ளது. அதை நீ விலைக்கு வாங்க வேண்டிய அவசியமில்லை, அல்லது வாடகைக்கு எடுக்க வேண்டியதும் இல்லை. அந்த கருவிதான் உனது நா, உனது காதுகள். இவைகளால் கிருஷ்ணநாமத்தை ஜபித்தும் கேட்டும் வர வேண்டும். அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கையின் சாரம். இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் படிச்சிருக்கேன். இறைவனை காண விரும்பினால் ஒரே கண்ணால் தான் காண வேண்டும் என்று. இதில் உனக்கு தோன்றும் பொருள் என்ன கூறு? இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இறைவனை நம்ம பார்க்க விரும்பினா மனசு இறைவன் மேலேயே லயிக்கணும். மிகவும் சரி. நீ இறைவனை கண்டுவிட்டால் அவனை தவிர வேறு எதுவுமே உனக்கு தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார், அவன்தான் உலகின் கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு அவைகளை படைக்கும் தந்தையாகிறான். ஒரு பக்தன் ஒரு மரத்தை பார்த்தால் அவனுக்கு புரிந்து விடுகிறது அது கிருஷ்ணனே என்று. ஒரு விலங்கை பார்த்தாலும் கூட அதனிலும் அவன் நமது கிருஷ்ணனையே பார்க்கிறான். அதோடு ஒரு பக்தன் பறவையை கண்டால் அதனிலும் அவன் கிருஷ்ணனைத்தான் பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் உண்மையானதுதான். நீங்க எதை சொன்னாலும் அது மட்டும் எங்க மனசுல ரொம்ப சுலபமா எப்படி பதியுது? ஏனெனில் இங்கு கூறப்பட்ட விஷயம் மிகவும் சுலபமானதே. பிரபுவின் மகிமை அது. நீ பகவான் அல்ல. ஆனால் இறைவன் இல்லை என்று மட்டும் கூறிவிடாதே. இறைவன் இருக்கிறான். அவன் மிக பெரியவன். நாம் சிறியவர்கள். நாம் என்ன சாதித்து விட முடியும்? நாம் கிருஷ்ணனுக்கு சேவை செய்து வந்தால் போதும். அதுதான் சிறந்தது. நீ எந்த மந்திரத்தை தினமும் ஜபித்து வருகிறாயோ அது உறங்கும் மனிதனையும் எழுப்பும் வல்லமை படைத்தது. கிருஷ்ண நாமத்தை மட்டும் விடாது ஜபியுங்கள். கிருஷ்ண பாவனாமிர்தம் கிருஷ்ண சேவைக்காக எந்தெந்த நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அவற்றை கடைபிடிக்க வேண்டும். நாம் பல வகையான மெஷின்களை உபயோகிப்பது போல் இவற்றின் மூலம் கிருஷ்ண பாவனாமிர்த இயக்கத்தை விரிவுபடுத்த முடியும். மெஷின்களான டைப்ரைட்டர்ஸ், டிட்டாஃபோன்ஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், மைக்ரோஃபோன்ஸ், விமானம் போன்றவைதான் அவை. சில சமயம் உலகத்தினர் கேட்பது உண்டு, நீங்கள் ஏன் பௌதீக சாதனங்களை உபயோகிக்கிறீர்கள் என்றும் ஆன்மீகத்திற்கு இந்த சாதனங்கள் தேவையா என்றும். இல்லை, அவை வேண்டாம் என்று நான் என்றும் கூறியதே இல்லை. கிருஷ்ண பாவனாமிர்தத்திற்கு எது தேவையோ அதை நாம் செய்தாக வேண்டும். இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். யுத்த பூமியில் தர்மத்தை காப்பாற்ற பந்தபாசம் பாராமல் போராட வேண்டும் என்றான்.
அதேபோல்தான் நாமும் இந்த மிஷின்களை உபயோகிக்கிறோம் கிருஷ்ண சேவைக்காக. நாம் கிருஷ்ணனையும் கிருஷ்ண பாவனாமிர்தத்தையும் மிகவும் நேசிக்கிறோம். அதற்காக எதுவும் செய்வோம். சுவாமிஜி, முரளிதரன் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. இது ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்திற்காக வரைஞ்சது. இதை உங்ககிட்ட காட்டி அபிப்பிராயத்தை கேட்க சொன்னாரு. நன்று, அருமையாக இருக்கிறது. இந்த படைப்புகள் அனைத்துமே ஸ்ரீகிருஷ்ணனின் அம்சமாக விரிந்து பறந்து கிடக்கிறது. இதில் அநேக வைகுண்டங்களும் கிரகங்களும் எண்ணில் அடங்கா வகையில் நிறைந்து காணப்படுகிறது. ஆயிரக்கணக்கான அண்டங்கள் உள்ளன. அவை அனைத்துமே ஸ்ரீகிருஷ்ணனின் ஒரு சுவாசத்தால் ஏற்பட்டவையாகும். அதோடு ஒவ்வொரு பிரம்மாண்டத்திலும் எத்தனையோ விதமான ஜீவராசிகளும் காணப்படுகின்றன. அவையெல்லாம் கிரகங்களிலும் நட்சத்திரங்களிலும் வசிக்கின்றன. அந்த கிரகங்களில் ஒன்றுதான் நமது பூமி ஆகும். வாங்க வாங்க. இந்தாங்க, இது உங்களுக்கு. இதுவும். ரொம்ப நன்றி. என்ன விஷயம்? நாங்க கிளம்புறோம். இப்ப இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால நாங்க இப்போ ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. பழைய இடத்துல நீங்க எத்தனை நாள் இருந்தீங்க? என்ன, ஒரு வருஷம் இருக்கும். எங்க உலகம் பெருசாயிடுச்சு. இங்க நீங்க நிச்சயம் வரணும். இதான் எங்க அட்ரஸ்.
சுவாமிஜி, இந்த பக்தி வேதாந்த ட்ரஸ்ட் குடோனை நீங்கள் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் புத்தகங்களை எல்லாம் இங்கே தான் வைக்க போகிறோம். இங்கிருந்து அதையெல்லாம் உலகம் பூரா அனுப்ப போகிறோம். இந்த புத்தகங்கள் இங்கேயே இருந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதையெல்லாம் நிச்சயம் அனுப்புகிறோம் சுவாமிஜி. உங்கள் பக்தர்கள் உலகம் பூரா உங்கள் புத்தகங்களை பகலாக விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக இப்பொழுது நம்மிடம் சைத்தன்ய சரித்திராமிர்தம், ஸ்ரீமத் பாகவதம் இரண்டும் உள்ளதால் இதை நாடகமாகவும் போடலாம். மிக நன்றாக இருக்கும். உலகத்தாருக்கும் அது பிடிக்கும். நம்முடைய பக்தர்கள் அதை அபிநயித்து ஆட வேண்டும். ஒலி மூலமாக ஒரு பக்கம் பிரச்சாரம் பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கட்டும், வேறு வேறு மொழிகளில். நாம் குழுக்களாக அங்கு சென்று நடத்தலாம். மாயாப்பூர், பண்டாரப்பூர் போன்ற இடங்களில். நாட்டிய கலையோ அல்லது எந்த கலையானாலும் பயிற்சியின்றி சோபிக்க முடியாது. அவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் கிருஷ்ண பாவனாமிர்தத்திற்காக.